ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்கிற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். முதலாக தேவன் தனது சாயலாக மனிதனை படைக்கும் பொழுது அவனை ஒரு தெய்வீக ஸ்தானத்தில், அதாவது ஒரு விதமான தேவ பிரசனத்தின் அடியிலே தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக அவனை வைத்தார். அந்த நேரத்தில் அவனுக்கு பெரிய ஆறுதல், பெரிய தேவ பிரசன்னம், பெரிய ஒரு மன மகிழ்ச்சி காணப்பட்டது. ஆனால் எப்பொழுது அவன் பாவம் செய்தானோ அன்றைக்கே இந்த உலகத்தில் அலறுதல், வியாதிகள், வேதனைகள், சாபத்தின் கட்டுகள் இவைகளெல்லாம் மனிதனை ஆட்கொண்டது. ஆனால் தேவன் மனிதனை அப்படியே விட்டுவிடவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரனை அவர் அனுப்பி அவர் மூலமாக மனிதனை புதுப்பிக்கிறார். ஆகவே அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா விதமான வேதனைகள், வருத்தங்கள், போராட்டங்கள் இவைகளையெல்லாம் நிரந்தரமாக அவர் தீர்த்து வைப்பதற்காக ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையுமே அவர் படைக்க அவர் சித்தம் கொள்கிறார். இதைத்தான் ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் 66ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் அவருடைய வாக்கு தத்துவத்தில் அது காணப்படுகிறது. ஆகவே இந்த பூமியை அவர் முடித்து புதிய வானத்தை, புதிய பூமியை அவர் உருவாக்கி அதிலே நம்மை வைத்து அதிலே அவர் பெரிய மகிழ்ச்சி, நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக நம்மை நடத்துவார். இதுதான் அவர் கொடுக்கிற பரலோக வாழ்வு. தேவன் இந்த வாழ்வை நோக்கி நம்மை நடத்துவாராக. ஆமேன்.